Hello friends, welcome to Bloom Kitchen Tamil. இந்த வீடியோல பார்க்க போற ரெசிபி ரவா போண்டா. ரவா வச்சு ரொம்ப ஈஸியா நம்ம வீட்ல இருக்க இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு கிறிஸ்பியான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ். இது எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையானது 1 கப் ரவை எடுத்துக்கிறேன் நான். 1 கப் ரவைக்கு 1/4 கப் மைதா, பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன், 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, இஞ்சி ஒரு இன்ச்சு துருவி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம், சீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கணும். டேஸ்ட் சீரகம் சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த போண்டாவோட. பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா ஒரு சேர மிக்ஸ் பண்ணிக்கணும். 1 கப் ரவைனா 1 கப் தயிர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அதை சேர்த்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா தயிர் ரவையோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது, அதுக்காக. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரெக்டான இதில் இந்த மாதிரி கலந்துக்கணும். இந்த மாதிரி வந்தப்புறம் கொஞ்சம் நல்லா ஒரு 2-3 நிமிஷம் தொடர்ந்து இந்த விஸ்க் பண்ணாவோ கையில் நல்லா கலக்கினாவோ மாவு நல்லா சாஃப்ட் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டால் போதும். இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்துக்கலாம். உருண்டை போண்டா மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டு ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்தால் கூட டக்குன்னு செஞ்சிடலாம். சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். நம்மளோட ரவா போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சது செஞ்சுச்சுன்னா ப்ளூம் கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கிறிஸ்பி நீங்களே ஃபீல் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.